செவுரு நம்ம பூசணுங்கிறது தேவையில்லை. பூசணும்னா பூசலாம், இல்லை பூசாமையே அப்படியே நீங்கள் மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதுலேருந்து செவுத்துலேருந்து ஓத வந்தால் கூட ஒன்றும் ஆகாது. சிலிக்கான் போட்டு பூசும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஒன்று தான். மற்றபடிக்கு உங்களுக்கு சீட்டு எதுவுமே ஆகாது. நம்மளாக கை வச்சு உடச்சி நம்மளாக கழட்டி எறிகிற வரைக்கும் அந்த சீட்டு ஒன்றுமே ஆகாது. செவுரு ஓத வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செவுத்தில் இருக்கிற அந்த ஓத்தை எல்லாம் தள்ளி விட்டு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே வச்சு நீங்கள் மறுபடியும் அதை பூசுறதுனா பூசலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த சீட்டை வச்சு அது மேலே அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம ஸ்க்ரூ இறங்குறதுக்கு மட்டும் அந்த செவுரு ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். நீங்கள் ஃப்ளூட்டர் பேனல் வைக்கலாம்னு வைக்கலாம், இல்லை நார்மல் சீலிங் பேனல் வச்சு ஸ்க்ரூ பண்ணால் கூட பண்ணலாம். நம்மளதில் சீலிங் பேனலையே நம்ம வால் பேனலாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃப்ளூட்டர் பேனலாகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வாலுக்கு. நம்ம டிசைன் நம்மளோட ஐடியா படி தான். பேனலு உண்மையிலே குவாலிட்டியாக இருக்குங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டியே கொடுக்குறோம். எல்லா பக்கமே அனுப்பிச்சிட்ருக்கோம். குவாலிட்டியான பேனலுங்க. ஒவ்வொரு பேனலுமே தரமாக இருக்கும். என்னால் ஃபேக்ட்ரியிலேருந்து கூட வீடியோ எடுத்து போட முடியும். ஆனால் சைட்டில் கஸ்டமர் வாங்குகிற வேலை செய்கிற எடுத்து போடும்போது தான் நம்ம மேலே அட்ராக்டிவாக இருக்கும். சும்மா சீட் அடுக்கி வச்சுருக்கிற வீடியோ போட்டு எனக்கு அதுக்கு பிரியமே இல்லை. வரும்போது நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.